ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு புதிய கட்சி உதயமாக போகுது. இது இப்போதைக்கு அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. அதாவது அதிமுக ஜெயலலிதா இருக்கும் பொழுது எப்படி இருந்த கட்சி, ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இந்த கட்சி எப்படி சுக்குநூறா உடைஞ்சது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல முக்கியமா சசிகலாவுடைய பங்களிப்பு ரொம்ப 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 பேசப்பட ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இப்ப இருக்கிற ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இபிஎஸ்ஆ இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த அம்மா காலில் போய் விழுந்து என்ன பண்ணாங்க, அம்மா நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், கட்சியை காப்பாற்றணும், நீங்க தான் பொதுச் செயலாளர் வரணும், தியாக செல்வி சின்னம்மா தான் எங்களுக்கு அம்மாவின் மறு உருவம். சி.வி. சண்முகலாம் பயங்கரமா பேசினாரு. அந்த வீடியோலாம் இப்பவும் யூடியூப்ல இருக்கு, எடுத்து போட்டு பார்த்தா அந்த அளவுக்கு சிரிப்பா வரும். இந்த அளவுக்கு வந்து இந்த அமைச்சர்கள்லாம் பேசியிருக்காங்களா? அதுவும் எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் போய் காலில் விழுந்தாரு, பொன்னையன் எப்பா 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 இவங்களுடைய விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா அந்த அளவுக்கு இன்னைக்கு சிரிப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு இவங்க எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த அம்மாவை ரொம்ப பொறுமையா இருந்து பார்த்தாங்க. கட்சியெல்லாம் ஒன்றிணைஞ்சிரும், எல்லாரும் ஒருங்கிணைந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க. கடைசி தேர்தல் வரைக்கும், அதாவது 2021 தேர்தலெல்லாம் அமமுக பொதுச் செயலாளர் இருக்கிறார்ல டிடிவி தினகரன், இவருக்கும் சசிகலாவுக்கும் எந்த அளவுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்தது, பனிப்போர்கள்லாம் நடந்தது அப்படின்றது எல்லாருமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதே டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைச்சாலை செல்லும் பொழுது 2 பேருக்கும் சில பிளவுகள் வந்தது. குறிப்பா அமமுக கட்சிக்கு நிதி உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய பணத்தை எல்லாம் கையாடினாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சசிகலா தரப்புல இருந்து வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து 2 பேருக்கும் கொஞ்சம் பனிப்போர் இருக்கும்போது தொடர்பு கட் ஆயிருது. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் சசிகலா கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. என்ன கோரிக்கை வைக்கிறார்னா, எனக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், முழு ஆதரவு தரணும், இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நான் அரசியல இருந்து கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறேன், தேர்தலில் வரமாட்டேன், அரசியல வரமாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்றாங்க, சைலண்டாவே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இங்க இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை வருது, 2 பேரும் பிரிறாங்க. அப்போ இந்த அம்மா அதிரடியா உள்ள வராங்க. நான் அதிமுக ஒன்றிணைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி தேவர் ஜெயந்தியில கூட என்ன சொன்னாங்கன்னா, ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் இவருடைய சந்திப்பு நடந்தது. அதுக்கப்புறம் சசிகலாவுடையும் சந்திப்பு நடந்தது. இப்படியா இருக்கும் பொழுது அரசியல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா சசிகலா அவர்களும் தொடர்ந்து அதிமுக கட்சிக்காக ரொம்பவே உரிமை கோரின்னு இருந்தாங்க. வழக்கும் நிலுவையில் இருக்கு. ஆனா சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப தோய்ந்து போறதையும் பார்த்தாங்க. சசிகலா அவர்கள் அண்ணாவுடைய நினைவு நாள்ல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. இதுல பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறாங்க, நீங்க தேர்தல்ல வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயமா வருவேன், இந்த தேர்தலில் என்னுடைய பிரசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. உற்று நோக்கி பார்த்தோம்னா துரோகிகளுக்கெல்லாம் பாடம் புகட்டுவேன் அப்படின்ற ஒரு சொல்லையும் அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கடுமையா வந்து பயன்படுத்துறாங்க. சோ அப்படி இப்படி நம்ம பார்த்தோம்னா பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதாவோட பிறந்த நாள்ல மதுரையில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்களா. அந்த பொதுக்கூட்டத்துல தன்னுடைய கட்சியின் பெயரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றும் தகவல் வந்துட்டு இருக்கு. இதற்கு முழுசும் தன்னுடைய சகோதரன் திவாகரன் கையில பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்களா. இது போக தன்னுடைய கணவர் நடராஜனுடைய நண்பர்களும் சசிகலா அவர்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ கூடிய விரைவில் பிப்ரவரி 24ஆம் தேதி சசிகலா தலைமையில் ஒரு புது கட்சி உருவாக போகுது அப்படின்ற ஒரு டாக் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப விமர்சையா பேசப்பட்டிருக்கு. ஸோ சசிகலா அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாங்களா, இதனுடைய பாதிப்பு யாருக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அமமுக அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை டிடிவி தினகரன் ஆரம்பிச்சாரு. அதிமுகவை மீட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சசிகலாவுடைய ஆதரவாளர்களே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா டிடிவி தினகரன் பின்னாடி வந்தாங்க. சசிகலா ஆதரவாளர்கள் முக்காவாசி பேர் இப்ப டிடிவி தினகரன் அந்த கட்சியில தான் இருக்கிறாங்க. ஆனா டிடிவி தினகரன் மேல ஒரு மனக்கசப்பு இப்ப எழும்பி இருக்கு. இந்த தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி கிடையாது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த டிடிவி தினகரன், குறிப்பா இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறத விட தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துறலாம் அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சித்த டிடிவி தினகரன் எந்த ஒரு கூச்ச நாச்சமும் இல்லாம தன்னுடைய சுயநலத்துக்காக சுய ஆதாயத்துக்காக
பாஜக கூட கூட்டணியில அதுவும் எடப்பாடி பழனிசாமி கூட போயிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உணர்வோட எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்காங்க, பெரும் கோபத்தை சம்பாதிச்சிருக்காரு டிடிவி தினகரன் அப்படின்னு தான் சொல்ல போனோம். இதுல முக்கியமா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சசிகலாவை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற செய்தி வந்தோடனே டிடிவி தினகரன் தரப்புல இருந்த முக்கியமான நபர்கள் எல்லாருமே சசிகலாவை சந்திச்சுட்டு வருதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் விசுவாசிகள் எல்லாருமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. இப்போ சசிகலா கட்சி ஆரம்பிச்சா இதுல இருந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா அதிமுக இன்னைக்கும் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் ஸ்லீப்பர் செல்ல வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவங்களும் கட்சி ஆரம்பிச்ச பிறகு சசிகலா பின்னாடி வந்துருவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை இன்னும் யாரும் சரிவர ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவர் பாஜக கூட அடிமையா தான் இருக்கிறாரு. பாஜக சொல்படி தான் அவர் கேட்கிறாரு. கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. அவருடைய மகனுக்காக, அவருடைய சம்பந்திக்காக, இன்னும் சொல்ல போனா முன்னாள் அமைச்சருடைய சுயநலத்துக்காக பாஜக கட்ட அதிமுகவை அடமானம் வச்சுட்டாரு. அவரும் சம்பாதிக்க முடியாது, எங்களையும் சம்பாதிக்க விடல, அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியல. அப்படி இருக்கும்போது இவருக்கு பின்னாடியே போனா நம்மளுடைய எதிர்காலம் அவ்வளவுதான். அதுக்கு சின்னமா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அங்க போய் நம்ம ஐக்கியமாயிருவோம் அப்படின்ற பெரும் அதிருப்தியாளர்களும் எடப்பாடி பழனிசாமி டைம்ல இருக்கிறாங்க. அவங்களும் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா தாவேகா கூட கூட்டணி வைக்க போறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இது போக ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் அவருடைய நிலைப்பாட்டை அறிவிக்காம இருக்கிறார். தாவேகா பக்கம் போக போறாரா இல்ல பாஜக பக்கம் போக போறாரா அப்படி இல்லையா திமுக பக்கம்னா போக போறாரா அப்படின்னா எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு. தை முடியட்டும் இதே எல்லாருக்கும் சொல்லிட்டு வராரு. இப்போ சசிகலா அவர்கள் 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாள் நடக்க போகிற அந்த பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய கட்சி பெயரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. இதை வச்சு சசிகலா ஓபிஎஸ் டீம் ஒன்னா இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னும் இங்க பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. சசிகலா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்து ஒரு உயரான ஒரு இடத்துக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அப்படி இல்லையா கூட்டணிகள் வச்சிருவாங்க. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் பிளஸ் சசிகலா ஆரம்பிக்கிற புதுக்கட்சி, இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்த விஜய்க்கு இது ரொம்ப பிளஸ் தான். ஒருவேளை சசிகலா அவர்கள் உள்ள போனாலும் ஓபிஎஸ் அவர்கள் உள்ள போனாலும் பிளஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஈஸியா கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்கெட்சை விஜய் அவர்கள் ரொம்ப சூப்பரா போட்டுட்டு வராரு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களும் டிவிகே தரப்புல இருக்கிறார். ஒருவேளை செங்கோட்டையனை வைத்து காய்களை நகர்த்தலாம். ஏன்னா சசிகலா அவர்களை தேவ ஜெயந்தில பார்த்து சந்திச்சு பேசினவர் தான். எனக்கு கட்சி விட்டு நீக்குறதெல்லாம் பெரிய விஷயமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்லாம் ரொம்ப சமரசமா பேசிக்கிட்டாரு. இவங்களை எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு செங்கோட்டையன் ஒரு பெரும் பாலமா இருப்பாரு டிவிகேக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை சசிகலா கட்சி ஆரம்பிச்சுட்டா தாவேகால தன்னுடைய இருப்பை வந்து காட்டவே முடியல. தனக்கான அங்கீகாரம் ரொம்ப முழுசா அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சுட்டா விஜய் கட்சியிலிருந்து விலகி திரும்பவும் சசிகலா கூட வந்து ஐக்கியமாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் அரசியல் களத்தில் ஒரு தகவல் இருக்கு. எதுவா இருந்தாலும் அரசியல்ல யாரும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. எப்ப வேணா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய எதிர்காலத்தை முன்வைத்து இவங்க எல்லாரும் ஒன்றிணையதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசப்படுது. குறிப்பா சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிற முழு முதற்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், துரோகிகளை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க, அண்ணாவுடைய நினைவு நாளில் ஒரு சபதம் ஏற்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சசிகலா அவர்கள் இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா அதிமுக மாதிரியே தன்னுடைய கட்சி பெயர் இருக்கணும் அப்படின்னும் அவருடைய சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து வருது. குறிப்பா அதிமுக அப்படின்னு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுருக்குனா அதிமுக அப்படின்னு வரும். ஸோ அதுவும் அதிமுக தான். சசிகலா அவர்கள் ஆரம்பிக்க போற புதுக்கட்சி பேரும் அதிமுக அப்படின்னு வச்சாங்கனாலும் அதுவும் அதிமுக தான் வரும் அப்படின்னு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில சசிகலா அவர்கள் புதுக்கட்சி ஆரம்பிக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.